நவரத்ன ஆயில், போரோ ப்ளஸ், ஜண்டுவாம், அப்புறம் ஃபேர் அண்ட் ஹேண்ட்ஸம், இப்படி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. என்ன சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க, சம்மந்தம் இருக்குது. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த இமாமி குரூப், அவங்க வந்து பாலசோருக்கு பக்கத்தில் ஒரு 11 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு ஜெகநாத் டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டெம்பிள் கிட்டத்தட்ட பூரி டெம்பிளை ரிசம்பிள் பண்ணுற மாதிரி ஒரு ஜெகநாத் டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அது வந்து நாட் ஓன்லி பூரி டெம்பிளையும் கொனார்க் டெம்பிளையும் ஒரு ஃபியூஷன் பண்ணி ஒரு மாடர்ன் ஆர்கிடெக்சரில் இந்த டெம்பிளை பண்ணியிருக்கிறாங்க. அந்த டெம்பிளை பார்க்கறதுக்கு தான் நான் இன்றைக்கி வந்திருக்கோம். இந்த கோவிலோட ஆர்கிடெக்சரில் பாட்டம் போர்ஷன் வந்து கொனார்க் டெம்பிள் மாதிரியும், அப்பர் போர்ஷன் பூரி ஜெகநாத் டெம்பிள் மாதிரியும் வடிவமைச்சிருக்கிறாங்க. கீழே பார்த்தீங்கன்னாக்கா கொனார்க் டெம்பிளில் இருக்கிற மாதிரி மொத்தம் 16 வீல் உள்ள ஒரு தேர் மாதிரி இதோட ஸ்ட்ரக்சர் இருக்குது. கொனார்க்லேயும் இதே மாதிரி சேம் இருக்கும். ஸோ இந்த வீல் தான் மேக்ஸிமம் ஒடிஷாவோட நிறைய சிம்பிளை நம்ம பார்த்துருக்கலாம். கோவிலோட பின்புறத்தில் செதுக்கப்பட்டிருக்க இந்த சிலைகள் வந்து பெரும்பாலும் எரோட்டிக் ஸ்கல்ப்சராக இருக்குது. கொனார்க்லேயும் இதே மாதிரி தான், அந்த கோவிலும் இதே மாதிரி எரோட்டிக் ஸ்கல்ப்சர் வந்து நிறையா இருக்கும். இந்த கோவிலை கட்டினவர் ரகுநாத் மொஹபத்ரா அப்படிங்கிற ஒரு ஆர்கிடெக்ட் அல்லது ஒரு சிற்பின்னு சொல்லலாம். அவர் வந்து அவரோட சிறப்பான வேலைகளுக்காக பத்ம விபூஷன் விருதும் வாங்கியிருக்காரு. அவர் தான் இந்த கோவிலை வந்து கட்டியிருக்காரு. இமாமி ஆல்மோஸ்ட் 17 crore இமாமி குரூப் இந்த கோவிலை கட்டுறதுக்காக செலவு பண்ணியிருக்கு. இந்த கோவிலோட மொத்த செலவு வந்து 17 crores. 2009 இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு. இந்த கோவில் கிட்டத்தட்ட அக்யூரஸியை மெயின்டைன் பண்ணுற மாதிரி, அதாவது ஒரிஜினல் டெம்பிளோட மெயின்டைன் பண்ணுற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு. இங்கே இருக்கிற சிற்பங்கள் எல்லாமே ஒரிஜினல் கோவிலில் இருக்கிற மாதிரியே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தோட வடிவமைக்கப்பட்டிருக்கு. கொனார்க் டெம்பிளில் இருக்கிற அந்த வீலில் இருக்கிற செக்ஸுவல் பொசிஷன் அது கூட ரிசம்பிள் பண்ணுற மாதிரி தத்ரூபமாக இந்த கோவில் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. மாடர்ன் ஆர்கிடெக்சரில் கட்டியிருந்தாலும் இந்த சிற்பங்கள்லாம் ரொம்ப நுணுக்கமாக பண்ணியிருக்கிறாங்க. இதில் இந்த கோவிலோட கான்செப்ட் இது என்னென்னா, நடுவில் கேப் விட்டுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன சிற்பங்களை செஞ்சு அது ஒட்டிக்கிற மாதிரி சிமெண்ட் பேஸ்ட்டால் அதை ஒட்டுற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இங்கே பார்த்திங்கனாக்கா தெரியும், இங்கே ஆல்ரெடி மேபி ஒரு சிற்பம் இருந்திருக்கலாம், இப்போ அது இல்லை. பட் இதோட கான்செப்ட் அந்த மாதிரி சின்ன சின்னதாக சிற்பங்களை செதுக்கி கோவிலோட வெளிப்புற சுவர்களில் ஒட்டியிருக்கிறாங்க. ஸோ இது ஓவராலாக பார்த்தா ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கு தர மாதிரி இருக்குது. கண்டிப்பாக இது நல்லா இருக்குது. சிற்பங்களும் ரொம்ப நுணுக்கமாக இருக்குது. நரசிம்ம அவதாரம், கல்கி அவதாரம், கூர்ம அவதாரம் அப்படின்னு விஷ்ணுவோட அவதாரங்கள் பெரும்பாலும் செதுக்கப்பட்டிருக்கு. எல்லாமே சாண்ட்ஸ்டோன். இந்த சிற்பங்கள் எல்லாம், கோவிலும் சாண்ட்ஸ்டோன், சிற்பங்களும் சாண்ட்ஸ்டோன்.
பூரி ஜெகநாதர் கோவிலில் கொடுக்குற மாதிரி இங்கே டங்கா பாணி கொடுக்குறாங்க. மீரா வாங்கிக்கிட்டு இருக்கா. दो ग्लास है. இந்த டங்கா பாணி எப்படி தயார் பண்ணுறாங்க அப்படின்னா, அரிசி ஐ மீன் சாதத்தை ஒரு நாள் ஊற வச்சு அந்த ஊற வச்ச தண்ணியை எடுத்து அதில் கொஞ்சம் மோர் கலந்து அப்புறம் இந்த வெங்காயம், பச்சை மிளகா, மாங்காய் இதெல்லாம் கலந்து பண்ணுறது தான் இந்த டங்கா பாணி அப்படிங்கிற இந்த ஒரு டிஷ்ஷு. இது வந்து ஆக்சுவலி பூரியில் இது வந்து ஒரு பிரசாதம். பட் இப்போது அவ்வளோவா கிடைக்கிறது இல்லை. இது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. பட் இந்த கோவிலில் வந்து பூரியில் இருக்கிறது எல்லாத்தையும் ரெசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால இங்கே டங்கா பாணி கிடைக்கிது. இது வந்து கிட்டத்தட்ட அதே டேஸ்ட் இருக்குது. பூரியில் இருக்கிற மாதிரியே இந்த மகாபிரசாத் கிடைக்கிற இடத்துக்கு பேர் ஆனந்த பஜார். இங்கேயும் வச்சுருக்குறாங்க. ஒரு ஃபுட்டு வந்து 60 rupees. டோக்கன் வாங்கிட்டு போகிறோம். என்ன ஐட்டம் இருக்குது, என்ன சாப்பாடு இருக்குது, பூரியில் இருக்கிற மாதிரியே இருக்கா, அதே மாதிரி டேஸ்ட் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி சொல்லணும். வந்து விட்டது மகாபிரசாதம். 1 2 3 4 5 ஐட்டம்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு மகாபிரசாதம். இப்போது இந்த காலத்தில் கட்டுற கோவிலெலாம் அந்தளவுக்கு மெனக்கட்டுறது இல்லை. அந்த காலத்தில் இருந்த மாதிரியே கட்டணும், அதே மாதிரியான விஷயங்கள் இருக்கணும் அப்படின்னு யாரும் பெருசாக மெனக்கட்டு இப்போ இருக்கிற கோவில்கள்லாம் கட்டுறதில்ல. பெரும்பாலும் மாடர்ன் ஆர்கிடெக்சரில் சிம்பிள் பில்டிங் மாதிரி கட்டிட்டு போயிடுறாங்க. பட் இந்த கோவில் அப்படி இல்லை. இந்த கோவில் ரொம்ப நுணுக்கமாக ஒரிஜினல் கோவில் எப்படி இருக்கோ அதை போல் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி நுட்பமாக இந்த கோவிலை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் நான் இந்த கோவில் பார்க்கணுன்னு வந்தேன். இது பாலசூர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த கோவில் இருக்குது. ஸோ உங்களுக்கு மேபி ஒரு ஆட்டோ கிடைக்கலாம். ஒரு ஆட்டோ வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த கோவிலை பார்க்கலாம்.